எல்லோருமே தங்களுடைய வீட்டில் இருக்கும் துரதிர்ஷ்டம் விலகி செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் வேண்டாம் வேண்டாம் என்று விரட்டி அடித்தாலும் ஏனோ தெரியவில்லை, இந்த துரதிர்ஷ்டம் மட்டும் நம்முடைய வீட்டில் நிரந்தரமாக தங்கி நம் வீட்டை சின்னாபின்னம் ஆக்குகிறது. இந்த தரித்திரத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம்? வெள்ளிக்கிழமை எல்லோரோடும் செய்யக்கூடிய வகையில் மிக எளிமையான பரிகாரத்தை தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இந்த தண்ணீரை காலை எழுந்தவுடன் நிலை வாசல் படியில் தெளித்தால் போதும். வீட்டை பிடித்த அத்தனை தரித்திரமும் விலகும். வீட்டிற்குள் மகாலட்சுமி கடாட்சம் நுழையும். துரதிர்ஷ்டத்தை விரட்டி அடிக்கும் தீர்த்தம். முந்தைய நாளே ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து வாசலை கூட்டி கோலம் போடும் வழக்கம் எல்லோர் வீட்டிலும் இருக்கும். வாசல் தெளிக்கும் தண்ணீரில் கொஞ்சமாக எலுமிச்சஞ்சாறு, 2 சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு கலந்து நிலைவாசலில் தெளித்து கோலம் போட்டு விடுங்கள். கோலத்திற்கு நடுவே கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். நிலைவாசல் படியில் கோலம் போட்டு நிலைவாசல் படியை துடைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பரிகாரத்தை செய்தாலே உங்கள் வீட்டை பிடித்த தரித்திரம் பாதி விலகும். எலுமிச்சம்பழ சாறுக்கு அத்தனை ஒரு ஆக்ரோஷமான சக்தி இருக்கிறது. வீட்டிற்குள் எந்த கெட்ட சக்தியையும் நுழைய விடாது. மறக்காம வெள்ளிக்கிழமை காலையில் இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்கள். பிறகு வீட்டிற்குள் வந்து நீங்கள் குளித்து முடித்துவிட்டு சமைத்து எல்லா வேலையையும் செய்து கொள்ளுங்கள். பிறகு வெள்ளிக்கிழமை பூஜை செய்வதற்கு முன்பாக உங்கள் வீடு சுத்தமாகத்தான் இருக்கும். அந்த சமயத்தில் ஒரு சின்ன டம்ளரில் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 2 துளசி இலைகளை போட்டு 2 சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு அதில் கொஞ்சமாக எலுமிச்சை பழசாறு சேர்த்து கலந்து அருகம்புல் கொண்டு இந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள். வீட்டின் மூலை முடுக்குகளில் நன்றாக இந்த தண்ணீர் பட வேண்டும். இந்த எலுமிச்சம்பழம் கலந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்தால் வீட்டிலிருக்கும் துரதிர்ஷ்டம் வீட்டை விட்டு வெளியேறிவிடும். துரதிர்ஷ்டம் நிலையாக வீட்டில் தங்காது. தரித்திரம் நீங்கி வீட்டிற்குள் செல்வ கடாட்சம் தங்கும். மகாலட்சுமியே உங்கள் வீட்டில் குடிவந்து அமர்ந்து மனநிறைவான வாழ்க்கையை கொடுப்பாள் என்பது நம்பிக்கை. எலுமிச்சம்பழத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல சக்தி இருக்குதுங்க. வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் விலக வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே இந்த தீர்த்தத்தை தெளித்து பாருங்கள். வாழ்க்கையில் நிச்சயம் அபரிவிதமான வெற்றியை காண்பீர்கள். எளிமையான பரிகாரம் என்று நினைக்காமல் சக்தி வாய்ந்த பரிகாரம் என்று நினைத்து இதை செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும். குதம்பை சிவசித்தர் வாக்கு.